வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இடத்துக்கு போக போறோம். அங்க சரித்திரமும் இருக்கு, புராணமும் இருக்கு. ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்ச ஒரு அற்புதமான கோவில பத்தி தான் பார்க்க போறோம். மதுரை சித்திரை திருவிழான்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது யாரு? அந்த கேள்விக்கான பதில்தான் நம்மள தென்பாண்டி சீமையோட பெருமைமிக அடையாளமான திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் கோவிலுக்கு கூட்டிட்டு போக போகுது. சரி, நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பாத்துடலாம். முதல்ல இந்த திருமாலிருஞ்சோலை அழகர் யாருன்னு ஒரு அறிமுகம். அப்புறம் ஒரு முனிவரோட சாபம் பத்தின ஒரு புராண கதை. அடுத்து அந்த கோவிலோட பிரம்மாண்டமான கட்டிடக்கலை. அப்புறம் அங்க இருக்கிற வழிபாட்டோட பெருமை. கடைசியா உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா. இதெல்லாம் பத்தி தான் நாம விலாவாரியா பார்க்க போறோம். முதல்ல அறிமுகம். சங்க இலக்கியங்கள் எல்லாம் திருமாலிருஞ்சோலைன்னு ரொம்ப சிறப்பா சொல்லப்பட்ட இந்த அழகர் கோவில் எங்க இருக்கு தெரியுமா? மதுரையிலிருந்து ஒரு 21 கிலோமீட்டர் போனீங்கன்னா அழகர் மலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கு. இது சும்மா ஒரு கோவில் இல்லைங்க, பெருமாளுக்காக இருக்கிற 108 திவ்ய தேசங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்போ இந்த கோவில் எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு பின்னால ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான புராண கதை இருக்கு. அதை கேட்கலாமா? அதாவது சுதபஸ்னு ஒரு முனிவர் அவர் அழகர் மலையில இருக்கிற நூப்பூர கங்கையில குளிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த வழியா மகா கோபக்காரரான துர்வாச முனிவர் வந்திருக்காரு. இவர் அவரை கவனிக்காம விட்டுட்டாரு. அவ்ளோதான், துர்வாசருக்கு கோபம் வந்து நீ தவளையா போன்னு சாபம் கொடுத்துட்டாரு. பாவம் அந்த முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கதான் நம்ம கள்ளழகரே மலையில இருந்து இறங்கி வந்தாருன்னு புராணம் சொல்லுது. சரி, கதை இருக்கட்டும். இப்போ அந்த கோவிலோட கட்டிடக்கலைய பாப்போம். உண்மையிலே அசந்து போவீங்க. கிட்டத்தட்ட 2 ஏக்கர் பரப்புல பெரிய பெரிய கருங்கல் சுவர்களால் கட்டப்பட்டு பாக்குறதுக்கு ஒரு கோவிலா தெரியாது, ஒரு பிரம்மாண்டமான கோட்டை மாதிரி இருக்கும். உள்ள போனதும் நம்மள அப்படியே ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, அதோட 7 அடுக்கு ராஜகோபுரமும் அப்புறம் அங்க இருக்கிற ஒவ்வொரு தூண்லயும் செதுக்கப்பட்டிருக்கிற விஜயநகர காலத்து சிற்பங்களும் தான். குறிப்பா சொல்லணும்னா, இரண்யனை வதம் பண்ற நரசிம்மரோட 2 பெரிய சிலைகள் இருக்கு பாருங்க, அதுதான் அங்க இருக்கிற சிற்பக்கலைக்கு ஒரு பெரிய சாட்சி. இங்க ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கு. கோவிலோட மெயின் கோபுர வாசல் எப்போதுமே மூடிதான் இருக்கும். அந்த வாசல்ல இருக்கிற 18 படிகளை தான் காவல் தெய்வமான கருப்பசாமியா வழிபடுறாங்க. சுத்தி இருக்கிற மக்களுக்கு அவர் மேல இருக்கிற பயமும் பக்தியும் சொல்லவே முடியாது. வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் சுதர்சன சக்கரம் அந்த வாசல் வழியா வெளியே வரும். கட்டிடக்கலை மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலோட வழிபாட்டு முறைகள்லயும் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு. அதையும் பார்க்கலாம் வாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இது 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. அதாவது ஆழ்வார்களால மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு புண்ணியஸ்தலம். பெரியாழ்வார், ஆண்டாள்னு பெரிய பெரிய ஆழ்வார்கள் எல்லாரும் இந்த தலத்தை பத்தி ரொம்ப சிறப்பா பாடியிருக்காங்க. இதுவே இந்த கோவிலோட முக்கியத்துவத்தை எங்கேயோ கொண்டு போயிடுது இல்லையா? அப்படி இந்த 108 தலங்கள்ல ஒன்னா இருக்கிறதுனாலேயே திருமாலிருஞ்சோலைக்கு ஒரு தனி ஆன்மீக முக்கியத்துவம் கிடைக்குது. இங்க ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. மூலவருக்கு அபிஷேகம் பண்ணணும்னா மலையோட உச்சியில இருக்கிற நூபுர கங்கை தீர்த்தம்னு ஒன்னு இருக்கு. அந்த தண்ணிய வச்சு மட்டும்தான் பண்ணுவாங்க. வேற எந்த தண்ணியை யூஸ் பண்ணாலும் மூலவர் சிலையே கருப்பா மாறிடும்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இங்க இருக்கு. சரி, இப்போ வாங்க இந்த கோவிலோட மணிமகுடம்னு சொல்லப்படுற உலகமே திரும்பி பார்க்கற அந்த சித்திரை திருவிழாவை பத்தி பார்க்கலாம். இந்த விழா எதுக்கு நடக்குது தெரியுமா? தன்னோட தங்க மீனாட்சிக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டு நம்ம அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு கிளம்பி வர்றாரு. இதுல என்ன ஸ்பெஷல்னா, சைவமும் வைணவமும் ஒன்னு சேர்ற ஒரு அற்புதமான திருவிழா அது. ஆனா பாருங்க, இவர் வர்றதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிரும். அதனால கோவத்தோடையும் ஏமாற்றத்தோடையும் வைகை ஆத்துல இருந்தே திரும்பி போயிடுவாரு. அந்த ஒரு காட்சிய பாக்குறதுக்கு தாங்க கள்ளழகர் வைகை ஆத்துல இறங்குற அந்த ஒரு தருணத்துக்காக உலகம் முழுவதிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரையில கூடுவாங்க. இது சும்மா ஒரு கோவில் திருவிழா கிடையாது. இது அந்த மக்களோட உணர்வோட கலந்த ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு முனிவரோட சாப விமோச்சனத்துக்காக ஆரம்பிச்ச ஒரு நிகழ்வு இன்னைக்கு ஒரு நகரத்தோட, ஒரு சமூகத்தோட அடையாளமா மாறி லட்சக்கணக்கான மக்களை எப்படி ஒன்னா இணைக்குதுன்னு பாத்தீங்களா? இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! ஆன்மீகம், பண்பாடு, வரலாறு, இது 3 ஒன்னு சேர்ற ஒரு தெய்வீக புள்ளிதான் இந்த திருமாலிருஞ்சோலை அழகர் கோயில்.